திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் காலையிலே துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு துயில் உணர்ந்து நல்ல சொற்களை எல்லாம் கேட்டு நல்ல சொற்களை பேசி நீங்கள் நல்லதையே செய்வீர்களேயானால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்நாளில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருமுதுகுன்றம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, இந்த திருமுதுகுன்றத்துக்கு பெயர் இப்பொழுது விருத்தாசலம் என்று வழங்கப்படுகிறது. விருத்தாச்சலம் என்றுதான் பேருந்திலேயோ தொடர்வண்டி நிலையத்தில் செல்லும் பொழுதோ விருத்தாசலம் என்றுதான் பயணச்சீட்டு பெறணும். நடுநாட்டு தலங்களிலே 9வது திருத்தலம் இது. சிதம்பரம், சேலம் முதலிய ஊர்களிலிருந்தெல்லாம் பேருந்து வசதிகள் உள்ளன. கடலூர், சேலம் இருப்பு பாதையிலே, கடலூருக்கும் சேலத்துக்கும் செல்லுகின்ற இருப்பு பாதையிலே இந்த விருத்தாசலம் உள்ளது. சுவாமி பெயர் முதுகுன்றநாதர், முதுகுன்றம், திருமுதுகுன்றம். சுவாமி பழமலைநாதர், அம்மை பெயர் பெரிய நாயகி. தீர்த்தங்கள் நித்யானந்த கூபம், அக்னி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், குபேர தீர்த்தம். இதில் மணிமுத்தாறு மிகச் சிறப்புடையது. மணிமுத்தாறு வன்னிமரம் கோயிலினுடைய வடக்கு கோபுரத்தின் நேர் வடக்கே உள்ள மணிமுத்தாற்று பகுதியிலே புண்ணிய மடு என்று பெயர். தலவிருட்சம் வன்னிமரம். இங்கேதான் இறந்த இந்த புண்ணிய மடுன்னு சொல்கிறேனே, இந்த புண்ணிய மடுங்கிற இடத்துல தான் இறந்தவர்களுடைய எலும்புகளை எல்லாம் இட்டு முழுகுவது வழக்கம். இங்கே ஆழத்து பிள்ளையார் என்று தல விநாயகர். முதல் பிரகாரத்துக்கு கைலாச பிரகாரம்னு பேர். கைலாச பிரகாரம். இந்த பிரகாரத்திலே வடமேற்கு மூலையிலே 28 ஆகம கோயில்கள் உள்ளன. 28. அம்மை திருமுக மண்டலம் கிழக்கு நோக்கிறது. அம்மையினுடைய திருநாமம் வடமொழியிலே விருத்தாம்பிகை. விருத்தாம்பிகை விருத்தம்னா வயதானவர். பெரிய நாயகி. சுவாமி பெயர் விருத்தகிரீஸ்வரர். கற்பக மரமே வன்னி மரமாக வந்து பழமலைநாதருடைய திருக்கோயிலை திருப்பணி செய்ததாக ஒரு வரலாறு. கற்பக மரமே வன்னி மரமாக வந்து இவர் ஆண்டிற்கு உற்சவமூர்த்தியினுடைய பெயர் பெரிய நாயக்கர். பெரிய நாயகர். இவர் ஆண்டிற்கு ஒரு முறை மாசி மகத்து விழாவிலே, மாசி மக விழாவிலே 6ஆம் திருநாள் மட்டில் ஆண்டிற்கு ஒரு முறை வருவார். பிரம்மனுடைய படைப்புக்கு முன்பாக சிவபெருமான் தானே மலை வடிவாகி நிற்க, இது பிரம்மனுக்கு தெரியாது. பல மலைகளையும் படைத்து அவற்றை நிலைபெறுத்த இடமின்றி மயங்க சிவபெருமான் தோன்றி அருளியதான பழமலை ஆதலை தெரிவித்தார். ஆதலில் இதற்கு பழமலை என்று பெயர். சுக்கராச்சாரியார், யாக்ஞவல்ய முனிவர், சிகண்டி, கோசிக முனிவர், விதர்க்கன் சக்தி,
விபசித்து முனிவர், அகத்திய முனிவர், சுவேத மன்னர், நாதசர்மர் இவர்களெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருத்தலத்தில் தான் திருப்பதிகம் பாடி 12,000 பொன், 1000 2000 இல்லை, 12,000 பொன் பெற்று அதனை மணிமுத்தாற்றில் இட்டு திருவாரூரிலே பெற்ற அற்புதம் நிகழ்ந்த இடம் இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே விழா நிகழ ஏற்பாடுகள் செய்தவர் கச்சிராய மன்னர். கச்சிராய மன்னர் துறவு பூண்டு உண்மை ஞானியான கண்ணன நாட்டு மன்னராக ஒருவருக்காக இறைவனே தண்ணீர் பந்தல் வைத்ததாகவும் அம்மை அவருக்கு பால் அளித்து குமாரதேவர் என்று திருநாமம் சுட்டியதாகவும் வரலாறு. அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த விருத்தாசலம் என்பது. இந்த பதிகத்திலே 3வது பாடல், அதாவது 1ஆம் திருமுறை, திருத்தலம் திருமுதிகுன்றம், 12வது பதிகம். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். விளையாததொரு பரிசில், விளையாததொரு பரிசில் பசு பாசவே, பசு பாச வேதனை ஒண்டலை ஆயின தவிர அவ் அருள் தலைவனது சார்பாம் களையார் கதிர் 1000 உடைய அவ்வவனோடு முளை மதி தவழும் உயர் முதுகுன்றம் அடைவோமே என்று பாடுகிறார். அதாவது உயிர்களுடன் அனாதியாக வருகிறது எதுன்னா வேதனைகள் தரும் பாசங்கள். அனாதியாக வரக்கூடியது பாசங்கள், வேதனையை தரக்கூடியது. அந்த ஒள்ளிய தலைகளெல்லாம் நீங்குமாறு அருள் புரிவதற்கு எழுந்தருளிய சிவபெருமானுடைய இடம் ஒளி பொருந்திய கிரணங்கள் 1000 கொண்ட கதிரவனும் 1000 கிரணம் கொண்டவன். 1000 கிரணத்தை கொண்ட அந்த கதிரவனும் முளைத்தெழுந்து வளரும் சந்திரனும் தவழக்கூடிய வானளாவிய மலையாகிய திருமுதுகுன்றம், அதனை நாம் அடைவோம் என்கிறார். விளையாதது என்றால் ஒரு பரிசில் வரும் பசு பாச வேதனை. ஒண்டலை என்பது மீண்டும் அங்கு உரியதாகாதவாறு அவிந்ததாகிய ஒரு தன்மை. பசு பாசம் ஆன்மாக்கள் அனாதியாகவே பந்தித்திருக்கும் ஆணவ மரம். இந்த ஆணவத்தை தான் நம்ம பலி கொடுக்கணும்னு சொல்லுவேன் அடிக்கடி. பலி கொடுக்கணும்னா பெருமானுடைய திருத்தலம் செல்லுகின்ற பொழுது பலிபீடத்திலே ஆணவத்தை பலி கொடுத்தல் வேண்டும். பாசமும் வேதனையும் என்பது பொருள். வேதனைக்கு விளையாமையாவது பிராரத்தத்தை நுகருங்கால் மேல் வினைக்கு வித்து ஆகாமை, வித்தாகாவன்னும் முனைப்பின்றி நுகரும். சார்பு என்றால் இடம், கலை என்பது தேஜஸ், 1000 கிரணங்கள் சொல்ற மாதிரி 1000 என்பது பன்மை குறித்து நின்றது. கதிர் 1000 உடையவன் சுகத்திரகிரணன் என்னும் பெயர் உண்மை. செங்கதிரோடு முனைமாமதி தவழும் முதுகுன்று என்றமையினாலே பிள்ளையார் கண்ட காலம் வளர்விரை காலத்து 3வது நாள், வளர்விரையில் 3வது நாள் என்று யூகிக்கிறார்கள். குருவருள் இறை உயிர் தலை என்ற முப்பொருள்களிலும் உள்ள உண்மை பொருள். இது ஒரு காலத்தில் தோன்றியதல்ல. இது விளையாததொரு பரிசில் பரிசு பாச வேதனை ஒன்றலைன்னு சொன்னார். இதுதான் பசுன்னா இங்கே உயிர், பாசம் என்பது ஆணவம், வேதனை நல்வினை தீவினை ஆகிய 2 வினைகள். ஒன்றலை என்பது மாயை, அதாவது ஆணவ கட்டிலிருந்து ஆன்மாவை விடுவிக்கணும். ஆணவத்திலே கூட அப்படி விடுவிப்பதற்கு துணை செய்யக்கூடியது யாருன்னா நம்பெருமான் தான். அந்த விடுவிக்கணும், துணை செய்வதால் மாயையை ஒன்றலை என்று கூறினார். பாடலை நான் இப்பொழுது பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். விளையாததோர் பரிசில் வரு பசு பாச வேதனை ஒன்றலை ஆயின தவிர தலைவனது சார்பாம் களையார்தரு கதிர் 1000 உடையவர் அவனோடு முளை மாமதி தவழும் உயர் முதுகுன்றம் அடைவோமே.
திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமுதுகுன்றம் சென்று அங்குள்ள விருத்தகிரீஸ்வரரை வணங்கி பெரிய நாயகியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி மற்றவர்களையும் வாழ்விப்போம் பெருமானுடைய திருவருள் கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.